காதல் திருமணத்தை முடித்து வைத்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் அவங்களுடைய மாப்பிள்ளைகள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. நம்ம சமூக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தா காதல்னு வர்றப்ப முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா? காதலிக்கிறப்ப முதல்ல இது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரொம்ப பயந்தீங்க? அம்மாக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அண்ணனுக்கு தெரியணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, உங்களுக்கு முன்னாலே தெரியும்? தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு பார்க்ல வச்சு பார்த்துட்டேன். என்ன அடிச்சிடலாமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. பார்த்து அடிச்சிருவோமான்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படின்னு நீங்கல்ல, போய் அடிக்கல அல்லது போய் பிடிக்கல, என்ன பண்ணி சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற, சொல்லுங்க. அடிச்சோம்னா இவங்களா விலைக்கிடுவாங்க, நம்ம அடிச்சோன்னா நம்மள கூட கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஓஹோ, இதை எங்க பிடிக்கிறான்? ஸ்டார்டிங்ல தான் இருக்கிறானுங்க கை வச்சு, அது ஒரு எமோஷனலா நமக்கு அண்ணன்ட்ட அடி வாங்கி இருக்கிறான். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. நானும் தான் அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், அடிக்க வந்தான், என்னதான் அடிக்க வந்தான். அப்ப அவங்க ஊடையில போய் தடுத்துட்டாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அடிக்க வந்தா நான் போய் முன்னாடி நின்னுட்டேன். சோ ஏதோ பிரச்சனை வரும் நினைச்சேன், ஒன்றும் பண்ணல. ஏன்னு அவளுக்கு ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தான். ஏன் அடிக்க போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிற? வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? நான் வாங்கி கொடுத்தேன் சார். அதுவும் நீயே தான் வாங்கி கொடுத்த. யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணான்னு கேட்டேன் சார். அப்போ மேடம் தெரிஞ்சோன்னே நம்மளால பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம். இப்ப வீட்டுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவங்க எதிர்த்திருப்பாங்கல்ல, பயந்துருப்பாங்கல்ல இல்லையா? ரொம்ப திட்டி என்ன சொல்ல கை வரைக்கும் வச்சு அப்படிலாம் ரொம்ப யோசிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. தாடி கீட்டெல்லாம் இருக்கும், ரகடான பையன் போல, பொண்ணு எங்கேயோ தப்பா மாட்டிக்கிச்சு போலன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நம்ம பார்த்து பேசினாதான் தெரியும். அவளும் என்ன சொல்ல, அவன் பொண்ணு ஒண்ணு இம்மா இல்ல. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஜாயிண்ட் ஃபேமிலி தான். வீட்ல மட்டுமே நாங்க வந்து ஒரு 20 பேர்கிட்ட எப்பொழுதுமே இருப்போம். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்க தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. ஆமா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஏமா பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். நீங்க எந்த ஊரு? நானும் பட்டுக்கோட்டை தான். பாஸ், சம்திங் ராங். 2017 வந்துட்டேன் சென்னைக்கு. 2018 தான் இவங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சத்தியம் பண்ணு. 2016 தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட். 2016 எங்க பாத்தீங்க? எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அம்மா 20 பேர் இருக்கோங்கிறீங்க, 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை சென்னையில தெரியல கதை. வண்டியில ஏறல இல்ல, உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. இருக்கிறதுனால ரொம்ப எல்லாம் பேசிக்க மாட்டோம். 2021 என் அண்ணனை அப்பதான் கரெக்ட் பண்றேன்னா. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த சப்ஸ்கிரைப் சிம்பலை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பலையும் அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.